அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வர வளர்பிறை திருதியையே அட்சய திருதியை. அட்சயம் அப்படின்னா தேயாது, குறையாது, வளர்ந்துக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிற பொருள். எல்லா நலன்களையும் குறைவில்லாது அள்ளி கொடுக்கிற இந்த திருதியை நாளன்னைக்கு தானங்கள் செய்து புண்ணியத்தை பெறுவது மிகவும் சிறப்பாகும். அட்சய திருதியை அப்படின்னாலே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது தங்கம் தான். தங்கம் வாங்கினாதான் அது தங்கும், மேன்மேலும் அது பெருகும் அப்படிங்கிறது இல்லை. அன்றைய தினம் என்ன வாங்கினாலும் அது பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அன்றைய தினம் வாங்கப்படுற எந்த பொருளும் இல்லத்தில் குறைவில்லாமல் நிறைஞ்சு இருக்கும். அதனால் தங்கம்தான் வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்லைங்க. இவ்வளவு விலையுயர்ந்த பொருளை அனைவராலும் வாங்கவும் இயலாது. எல்லாராலையும் எளிமையாக வாங்க முடிகிற மகாலட்சுமி அம்சம் பொருந்திய கல்லுப்பு, மஞ்சள் தூள் இவற்றை வாங்கி வச்சு நம்ம பூஜை அறையில் வழிபாடு செய்யலாம். இந்த ஆண்டு அட்சய திருதியை மே 10 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சாதாரணமாக செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமிக்கு உரிய நாள் ஆகும். இந்த மங்களகரமான நாளில் அட்சய திருதியும் சேர்ந்து வர்றதுனால இந்த ஆண்டு அட்சய திருதியை தினம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது. அட்சய திருதியை ஏன் கொண்டாடுறோம்? தமிழ் மாதமான சித்திரை மாதத்தின் வளர்பிறை அமாவாசை 3ஆம் நாள் அன்னைக்கு அட்சய திருதியை கொண்டாடப்படுது. இந்த அட்சய திருதியை நாளில் தான் இந்து கடவுள் தெய்வமான அன்னபூரணி தேவி அவதரித்த நாள். அதே போல பகவான் கிருஷ்ணர் தனது நண்பரான குசேலருக்கு செல்வங்களை அள்ளி கொடுத்ததும் இந்த நாளில் தான். புனித நதியான கங்கை நதி அட்சய திருதியை நாளில் தான் பூமிக்கு கொண்டு வரப்பட்டது. மேலும் குபேரர் மகாலட்சுமியை வழிபட்டு செல்வத்தை நிர்வகிக்கிற பொறுப்பை இந்த நாளில் தான் கொடுக்கப்பட்டதா புராணங்கள் சொல்லுது. திருமாலோட மனசில் திருமகள் இடம் பிடிச்ச நாளும் இந்த அட்சய திருதியை நாள் தான். இதனால் லக்ஷ்மி தேவியை மட்டும் வழிபடாமல் பெருமாளையும் சேர்த்து வழிபடணும். அட்சய திருதியை நாளில் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசம் சென்றபோது அட்சய பாத்திரத்தை பெற்றதா புராணங்கள் சொல்லுது. அட்சய திருதியை நாளில் தான் கிருதயுகம் பிறந்தது. சிவபெருமான் அன்னபூரணி கிட்ட பிட்சாடனராக வந்து யாசகம் பெற்றதும் அட்சய திருதியை நாளில் தான். அட்சய திருதியை நாளில் தான் விநாயகருக்கு மகாபாரதத்தை வியாசர் போதித்தார். இந்த நாளில் தான் விஷ்ணுவோட 6வது அவதாரமான பரசுராமர் அவதரிச்சாரு. இந்த நாளில் தான் ஐஸ்வர்யலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி அவதாரங்களும் நிகழ்ந்தது. இந்த நாளில் தான் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை மணந்தார் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. அட்சய திருதியை நாளன்று செய்யப்படுற தானங்கள் மிகவும் உயர்வாக கருதப்படுது. ஒரே இடத்துல செல்வம் குவிஞ்சிருக்கிறத இறைவனும் விரும்புவதில்லை. இருக்கப்பட்டவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து இல்லாமை நீங்க படைக்கப்பட்ட நாள் தான் இந்த நாள். ஒரு கையளவு நெல் பல மூட்டை அரிசியை உருவாக்க முடியும். அதுபோல் நாம் கொடுக்குற சிறு தானமும் பல மடங்கா நமக்கு திரும்ப வரும். வெப்பத்தை தணிக்கிற வகையில் உடுக்க உடையும் குடையும் பானகம், நீர்மோர், விசிறி போன்றவற்றை தானம் தர சொல்லுது பவிஷ்ய புராணம். குறிப்பாக தண்ணீர் நிறைஞ்ச குடம் கொடுத்தா அழியாத செல்வத்தை பெறலாம். நோயால் அவதிப்படுறவங்களுக்கு மருத்துவ உதவி செய்யலாம். கிழிஞ்ச ஆடை அணிஞ்சவர்களுக்கு நல்ல ஆடையும் வாங்கி தரலாம். தயிர் சாதம் தானம் செய்யும்போது நம்மளோட ஆயுள் பெருகும். இனிப்பு பொருட்கள் தானம் செய்யும்போது திருமண தடை அகலும். அரிசி, கோதுமை முதலான உணவு தானியங்களை தானம் செஞ்சால் விபத்துக்கள், அகால மரணம் போன்றவை நிகழாமல் இருக்கும். அட்சய திருதி அன்னைக்கு அன்னதானம் செய்கிறதால இறைவனுக்கே அன்னமிட்ட பலன் கிடைக்கும். நம்ம குடும்பத்தில் இருக்கிற வறுமைகள் நீங்கும். கால்நடைகளுக்கு தீவனம் அளிக்கும் போது நம்ம வாழ்வு வளம் பெறும். அட்சய திருதியை நன்னாளில் செய்யக்கூடிய காரியங்கள் என்னென்னு பார்க்கலாம். குழந்தைக்கு அன்னப்பிரசானம், சங்கீதம், கல்வி, கலைகள் இவற்றையெல்லாம் துவங்கலாம். சீமந்தம், மாங்கல்யம் செய்வதற்கு ஏற்ற நாளாக இருக்குது. தொட்டிலில் குழந்தையை விடுவதற்கும் கிரகப்பிரவேசம் செய்வதற்கும் காது குத்துவதற்கும் உகந்த தினமாக இந்த நாள் கருதப்படுது. நிலங்களில் விதை விதைக்க, கதிர் அறுக்க, தானியத்தை களஞ்சியத்தில் சேர்க்கிறதுக்கு, கால்நடைகள் வாங்குவதற்கு போன்ற விவசாய பணிகள்லையும் ஈடுபடலாம். வாகனம் வாங்குவதற்கும் புதிய ஆடை அணியறதுக்கும் பயணம் மேற்கொள்வதற்கும் இந்த நாள் நல்ல நாளாக இருக்குது. இந்த வருடம் வரப்போகிற அக்ஷய திருதியை வெள்ளிக்கிழமை எந்த நேரத்தில் நாம்
மகாலட்சுமி வழிபடலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். காலையில் 6:30 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் வழிபாட்டுக்கு உகந்த நேரமாக இருக்குது. இந்த நேரம் ரொம்ப சீக்கிரமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க 9லிருந்து 10 மணி வரையும் நாம் வழிபடலாம். இந்த நேரத்துலேயும் இயலாதுன்னு நினைக்கிறவங்க மதியம் சுக்கிரை ஹோரை வர்ற நேரமான 1 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும் நாம் மகாலட்சுமியை வழிபடுறதுக்கு உகந்த நேரமாக இருக்குது. மாலை 6லிருந்து 9 மணி வரைக்கும் நாம் மகாலட்சுமி தேவியையும் விஷ்ணு பகவானையும் வழிபடுறதுக்கு சிறந்த நேரமாக இருக்குது. இந்த அட்சய திருதியை நன்னாளில் நாம் செய்கிற தானத்தோட பலன் கோடி பசுக்களை தானம் செய்ததற்கு ஒப்பானதுன்னு பாகவத புராணம் சொல்லுது. அதனால் அட்சய திருதியை நன்னாளில் நம்மளால் இயன்ற அளவு தானங்களை செய்யலாம். இந்த அட்சய திருதியை நன்னாளில் காலையில் எழுந்து நீராடி உணவு எதுவும் உட்கொள்ளாமல் கடவுளை வழிபட்டு தானம் அளித்ததுக்கப்புறம் நாம் உணவு எடுத்துக்கொள்ளலாம். இது மன தூய்மையையும் ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்துது. இதில் அறநெறியும் சேர்ந்திருக்கிறதால பிறவி பயனும் நமக்கு கிடைக்குது. இந்த வழிபாடு நேரத்தில் மகாலட்சுமி தேவிக்குரிய மகாலட்சுமி அஷ்டகம், மகாலட்சுமி ஸ்லோகங்கள், அஷ்டோத்திரம் இவற்றையெல்லாம் உச்சரித்து துதித்து நாம் வழிபாடு மேற்கொள்ளும் போது மகாலட்சுமியோட பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்கும். அக்ஷய திருதியை நாளுங்கிறது வாங்கிறதுக்கான நாள் மட்டும் இல்லைங்க, கொடுக்கறதுக்கான நாளும் கூட. அதனால் நம்மளால் இயன்ற தானங்களையும் செய்து புண்ணியங்களையும் சேர்த்துக்கொள்வோம். நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். இது போன்ற ஆன்மீக விஷயங்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.